ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து முட்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முட்டேஷன் யார் காயின் பண்ணாங்கன்னா ஹியூகோ டி ரைஸ்ன்ற ஒரு டச் சயின்டிஸ்ட் தான் வந்து 1901 வந்து அதை காயின் பண்ணாங்க. அவர் எதை வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் பிரைம்ரோஸ், இது வந்து காமன் நேம். ஸோ இனோத்தெரா லமார்க்கியானா இதை வச்சு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி முட்டேஷன்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷனை பற்றி முட்டேஷன் தியரி புக்கில் 1903 பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ முட்டேஷன்னா என்னன்னா சடன் இன்ஹெரிட்டபிள் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ், நீங்க சொல்லலாம் சடன் வேரியேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ அது வந்து இன்ஹெரிட்டபிளா இருக்கும், அதாவது மரபு சார்ந்ததா கூட இருக்கும். அதனால நம்ம வந்து சடன் அண்ட் அப்ரப்ட் சேஞ்சஸ் டு த ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் தான் மியூட்டேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ சேஞ்சஸ் எங்க நடக்கலாம்? ஜீன்ஸ்ல நடக்கலாம், குரோமோசோம்ஸ்ல நடக்கலாம், டிஎன்ஏல நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுல வேணா வந்து சேஞ்சஸ் நடக்கும், அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மியூட்டேஷன்ஸ். மியூட்டேஷன்ஸை வந்து ரெண்டு மேஜர் டைப்ஸா பிரிக்கிறாங்க: குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனடிக் மியூட்டேஷன். குரோமோசோம்னா என்னன்னா இதுதான் வந்து குரோமோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது எப்பவுமே பேரா தான் இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்க்கு வந்து 46 குரோமோசோம்ஸ்னா அது 23 பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ்ல ஏதாவது வேரியேஷன் இருந்ததுன்னா அது குரோமோசோமல் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம்ஸ்குள்ள நிறைய ஜீன்ஸ் இருக்கும், இங்க இங்க அப்படி இப்படி ஜீன்ஸ் உள்ள இருக்கும். இதுல ஒரு பர்டிகுலர் ஜீன்ல மட்டும் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அது ஜெனடிக் மியூட்டேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. மறுபடியும் குரோமோசோம் மியூட்டேஷன் வந்து அகைன் டூ டைப்ஸா வந்து பிரிக்கிறாங்க: ஜெனோமிக் மியூட்டேஷனும் குரோமோசோமல் அபரேஷன்ஸும் பிரிக்கிறாங்க. ஜெனோமிக் மியூட்டேஷனா ஒன்றும் இல்லை, இந்த குரோமோசோமல் நம்பர்ல வந்து வேரியேஷன்ஸ் வந்ததுன்னா அது ஜெனோமிக் மியூட்டேஷன்ஸ். அதே ஸ்ட்ரக்சர்ல வேரியேஷன்ஸ் வந்ததுன்னா அது குரோமோசோமல் அபரேஷன் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.